ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில பார்க்க போற படம் இப்ப தேர்ட்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க கன்னட படம். படத்தோட நேம் செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம். இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி கர்நாடகால உடுப்பியில ஆனைப்பட்டா அப்படிங்கிற ஒரு ஏரியா நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஏரியால ஹீரோ போலீஸ் ஆபீசரா இருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த ஏரியாவில் அடுத்தடுத்து சீரியல் கில்லர் பேட்டர்ன்ல ரொம்ப கொடூரமான கொலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த கேஸை ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட சந்தேக பார்வை அந்த ஏரியால இருக்க ஒரு ஸ்கூல் டீச்சர் மேல வருது. அவரை கைது பண்ணலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சு அதுக்கேற்ற வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, அந்த ஸ்கூல் டீச்சர் தான் உண்மையான குற்றவாளியா இல்ல அந்த ஏரியாவில் நடக்கிற கொலைகளுக்கெல்லாம் யார் காரணம், அந்த கில்லரை ஹீரோ பிடிச்சாரா இல்லையா, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களும் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரெண்டும் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே என்ன பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமா தான் இருந்துச்சு. இது கம்ப்ளீட்டா ஸ்லோ பர்ன் த்ரில்லர். ஸோ உங்களுக்கு ஸ்லோ பர்ன் த்ரில்லர், ஸ்லோ பர்ன் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்கள்லாம் நீங்க பாப்பீங்க அப்படின்னா நீங்க இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இந்த படம் இப்ப தேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா என்னமான்னு.